எங்க முத்து, மீனா 2 பேருக்கும் இடையில பெரிய பிரச்சனையே வருது. அதுக்கு காரணமே வந்துட்டு எங்க செல்வம் தான். செல்வத்து வீட்டுடைய ஃபங்ஷன் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக எங்க மீனா கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும், "அதில நானும் தானே சம்பாதிச்சிருக்கேன். நீங்க மட்டும் சம்பாதிக்கலையேன்னு" சொல்லி ஒரு வார்த்தைய விட, இது ரொம்பவே கஷ்டத்த குடுக்குது முத்துவுக்கு. "என்ன மீனா இப்படி பேசுறேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "அந்த மேல மாடியில ரூம் கட்டணும்னு நம்ம 2 பேரும் முடிவெடுத்தோம். இப்ப வரைக்கும் அதில நம்ம ஒரு அடிபட எடுத்து வைக்கல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே செல்வ அண்ணனுக்கு தெரியும். செல்வ அண்ணன் தெரிஞ்சும் இப்படி நம்மகிட்ட உதவின்னு வந்து கேட்டு நின்னுட்டு இருக்க மாட்டாரு. கண்டிப்பா நீங்களா தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கணும்னு சொல்ல, ஆமா நான் தான் எடுத்தேன்னு சொல்றாங்க. யார கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இந்த வீட்ல நானும் தானே இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே இல்லையான்னு சொல்லி மீனா கோவப்பட்டு பேசிட்டு போக, எங்க முத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. அந்த இடத்த விட்டு அது ரொம்ப எதுவுமே பேசாம கிளம்பி வெளியில போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா ஒரு வழியா இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு, இந்த பிரச்சனைய பெருசு பண்ணி நம்ம அதிகமாக்கிட வேண்டியதான்னு எங்க விஜயாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எங்க வீட்டுக்கு வர முத்து எங்க தன்னுடைய அப்பா கிட்ட பேசணுங்கிறாங்க. "என்னடா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, "இல்லப்பா, அதான் நாங்க பரிசு போட்டியில சம்பாதிச்சோம்ல, அந்த ரூ. 1,00,000 பரிசு இருக்குல்ல, அத வந்து நான் இப்போ செல்வத்துக்கு குடுக்கலான்னு இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "செல்வத்துக்கா? எதுக்கு இப்ப? என்ன அவசரம்னு?" சொல்லி கேட்கும்போது, அதுக்கு முத்து நடந்த விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட அண்ணாமலையும், "இத நீ மீனா கிட்டேலப்பா கேட்கணும். மீனாவும் நீங்களும் தான் 2 பேரும் சேர்ந்து தானே அந்த போட்டியில ஜெயிச்சு வின் பண்ணுவீங்க. அத விட்டுட்டு என்கிட்ட கேட்கறதுல என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் இதுல மீனா எடுக்கிற முடிவு தான்னு" சொல்லும்போது, "இல்லப்பா, நீங்களே சொல்லுங்க. அவளாம் இதில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. அது எப்படி? உன்னுடைய பொண்டாட்டி மீனா. அவளோட கேட்காம நீ எந்த முடிவும் எடுத்துருவியா?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை திட்ட, "என்னப்பா அவ சொன்னதே நீங்களும் சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, அதுக்கு எங்க அண்ணாமலை சொல்றாங்க, "புருஷன் பொண்டாட்டிட்ட என்ன நினைச்ச? நீ ஒரு முடிவெடுத்து நீ ஏதாவது செய்யறதுக்கும், அவ ஒரு முடிவெடுத்து அவ ஏதாவது செய்யறதுக்கும் குடும்பம்னு ஒண்ணு என்ன இருக்கு? இந்த குடும்பத்துல எங்க விஜயா என்னை கேட்காம ஏதோ ஒரு முடிவெடுத்து செஞ்சுட்டானா, அப்புறம் நான் எவ்வளவு கோவப்படுறேன். அதே போல தான் மீனாவை கேட்காம நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் மீனா கோவப்படுறதுல தப்பே இல்லைன்னு தான் நானும் சொல்வேன்னு சொல்லும்போது, எங்கள் மீனா பார்த்து சிரிச்சுட்டு நிற்கிறாங்க. "பார்த்தீங்கல்ல?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "என்னப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களேன்னு" சொல்ல, "சொல்கிறத புரிஞ்சுக்கடா முத்து. இந்த விஷயத்தில் நான் முடிவு எடுக்கிறத விட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறதா முக்கியம். அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை பற்றி எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். அவனுக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமான்றதை நீயும் இங்கே மீனாவும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். இங்கே நீயும் மீனாவும் மேலே மாடியில் ரூம் கட்டணும்னு முடிவு வேற பண்ணியிருக்கீங்க. அதை வேற இன்னும் நிறைவேற்ற முடியல. அதுக்கிடையில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்ககிட்ட வந்து சேரதான் செய்யும். அதுக்காக நீங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்காம பொறுத்து அமைதியா இதுல என்ன முடிவெடுத்தா நல்லா இருக்குன்றத யோசிச்சு தான் பண்ணணுமே தவிர, ஆளாளுக்கு ஒரு திசையில கோவப்பட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கிறதுனால எதையுமே நடக்க போறது கிடையாது. இதனால இந்த வீட்ல இருக்க மத்தவங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும்னு விஜயாவை பார்த்து சொல்ல, விஜய் அப்படியே எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எங்க மீனாவை கூப்பிட்டு தனியா பேசுறதுக்காக மாடிக்கே அழைச்சிட்டு போறாங்க. "இப்ப நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேக்குறாங்க. "என்ன என்னங்க சொல்ல சொல்றீங்க? மேலலாம் மாடியில ரூம் கட்டணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு திரும்ப அதுலேருந்து அந்த பணத்தில் கையை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க. நம்மக்கிட்ட பணம் இருக்குன்றதுனால தானே இப்போ அதில் கையை வைக்கணுன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வருது. ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், வெளியில் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பண்ணுங்க, வெளியில் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்காத பட்சத்தில் வேணாம் இதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லும்போது, சரி நானும் இங்கே செல்வமும் வெளியில் வேறு எங்கேயாவது போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக கீழே இறங்கி வரேன். என்னடா பேசிட்டேன்னு கேட்குறாங்க. பேசிட்டோம்ப்பா, நான் வெளியில் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போக, எனக்கு என்னமோ இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை பெருசாகும் தாங்க தோணுதுன்னு சொல்ல, ஆமாமா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்தா சந்தோஷப்படுற மொத ஆள் நீயா தானே இருப்பேன்னு எங்க விஜயாவை பார்த்து அண்ணாமலையும் கேட்குறாங்க. போங்க, எனக்கு ஒண்ணு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால எனக்கு எந்த லாபமும் இல்ல, எந்த நட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க மனசுக்குள்ள சந்தோஷத்தோட உள்ள போக, கீழே வர மீனா கிட்ட, "என்னம்மா எதுவும் திரும்ப பிரச்சனை பண்ணானான்னு?" கேட்குறாங்க. "இல்ல மாமா, நான் சொல்றதையும் கொஞ்சம் பொறுமையா காதுல வாங்கிக்கிட்டார்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்போ அவர் வெளியில வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி பார்க்கலாமான்னு பார்க்க போயிருக்காரு. ஒருவேளை கிடைக்கலன்னா அதை பத்தி யோசிக்கலான்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் மாமான்னு சொல்றாங்க. சரிம்மா, எதுவா இருந்தாலும் 2 பேருக்கும் எந்த மனசங்கடமும் இல்லாம பார்த்து நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடுக்கணும். ஆளாளுக்கு ஒரு முடிவெடுத்து கடைசியில கஷ்டப்பட்டு நிற்கிறது நீங்களா மட்டும்தான் இருக்கும். அதை முதல்ல நீயும் நல்லா யோசிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலையும் உள்ள போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்க வந்து மீனா தன்னுடைய வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது எங்க நம்ம பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இங்க அவன் சீர் செய்கிற அளவுக்கு அவன் அந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தி முடிக்கிற அளவுக்காவது பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கணும். என் ஃப்ரெண்டு இப்படி கஷ்டப்படுறத பார்த்து கையில் பணத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கும் மனசு வரல. அதே போல் இங்கே மீனா சொல்கிறதும் சரிதானே, வீட்டில் நம்ம அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நானே ஒரு காரணமாகவும் மாறிடக்கூடாது. அவளுக்கு வாங்கி கொடுக்குற நகையை நான் வாங்கி கொடுக்கல, இதில் மேலே மாடியில் ரூம் வேற கட்டுறேன்னு சொல்லியாச்சு. இது ரெண்டையும் நடத்தி முடிக்காமல் இப்படி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது தப்பு தான். மீனா மேலே கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. இங்கே மீனா சொன்ன மாதிரி வெளியில் நம்ம கேட்டு தேடி அலைஞ்சு பார்ப்போம். கிடைச்சா சந்தோஷம்தான், கிடைக்காத பட்சத்தில் அதை பற்றி நானும் மீனாவும் யோசிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில தான் ஒருத்தர் நிற்கிறத பார்க்குறாங்க. வண்டி வந்து
ரிப்பேர் ஆகிருக்கு, எங்கே உடனே அவசரமாக போகணும்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுறாங்க. எங்கே சார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கேப்பா போவேன், நான் எங்கே போவேன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லும்போது, நல்லாவே தெரியுது சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமாப்பா உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது, எங்கே சார் பார்த்துருப்பீங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, நான் எந்த தப்பும் பண்ணலைனாலும் யாராவது என் மேலே பழி போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வச்சிடறாங்களே, அதுக்காகனாலும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராமல் இருக்க முடிய மாட்டேதுன்னு எங்கள் முத்து சொல்ல, என்னப்பா சொல்கிறேன்னு இங்கே வந்துட்டு போலீஸ் கேட்க, ஆமாம் சார், ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது நான் தான் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நானும் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறேன், அதான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் உன்னை இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு தன்னுடைய ஃபோனை வந்துட்டு பார்த்துட்டு, ஆமாம் இந்த வீடியோவில் இருந்தது நீ தானே, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ரொம்ப வைரலானையே. ஆமாம், இந்த கார் டிரைவர் திடீர்னு ஒரு சமயோசிதமாக செயல்பட்டு ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்காங்க, தான் காரில் பிரசவம் பார்த்ததுன்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவை பாராட்டுறாங்க. இப்படிப்பட்ட உனக்கா எதிரிகள்லாம் இருக்காங்கன்னு சொல்ல, எல்லாருக்கும் எல்லா தொழில்கள்லையும் போட்டி பொறாமை எதிரிகள் எல்லாருமே இருக்கத்தான் சார் செய்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக, நீ நல்லா தான்ப்பா பேசுகிறேன்னு எங்கள் முத்துகிட்ட வந்துட்டு நல்ல விதமாக பேச்சு கொடுக்க, உங்களை மாதிரி நல்ல ஆஃபீஸரும் இருக்க தான் செய்கிறாங்க, சில பேர்கிட்ட பேசக்கூட முடியாது, ஆனால் நீங்கள் இவ்வளோ ஜாலியாக பேசிட்டு வரதை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டு போல் தெரியுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன் சார்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஒரு தொழில் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு இந்த தொழிலை விட்டால் வேறு என்ன சார் தெரியும், கார் ஓட்டுறது என்னுடைய தொழில், நான் இதை தான் பார்த்துட்ருக்கேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில், அது மட்டும் இல்லாமல் இந்த கார் எனக்காக என் மனைவி வாங்கி கொடுத்தது சார்னு சொல்லும்போது, ஓ உன்னுடைய மனைவி வேறு வேலை பார்க்குறாங்களா, அப்படி அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லும்போது, பூக்கட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கான் சார், பூக்கட்டி சம்பாதிச்ச பணத்தில் தான் எனக்கு இவன் இந்த கார் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்ல, பரவாயில்லப்பா, புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது, சார் நாங்கள் கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போமே, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ப்ரோக்ராம்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் அதை என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, டைம் இருந்தால் பாருங்கள் சார், நானும் என் பொண்டாட்டி தான் அதில் வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம்னு எங்கள் வந்துட்டு முத்துவுக்கு வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அவரும் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்க நேரத்தில் உடனே முத்து கேட்குறாங்க, ஆமாம் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு சொல்லும்போது, ஆமாம் சார், நீங்கள் அந்த ஸ்டேஷனில் எத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்ல, இப்போது 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான்ப்பா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், அந்த ஸ்டேஷனில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், கம்ப்ளைண்ட்லாம் நான் வந்துட்டு எழுதிலாம் கொடுக்கல சார், தெரிஞ்சவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், இப்போ அவர் கொஞ்சம் இடம் மாறி போயிட்டாருன்னு சொல்ல, என்னப்பா என்ன தம்பி எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார், என் அண்ணன் ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்தான் சார், கல்யாணத்தன்னைக்கு வீட்டில் இருந்த மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் ஒரு பொண்ணை நம்பி, ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு இவனை ஏமாற்றிட்டு ஓடிச்சிருச்சான் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிறேன்னு அப்போ தான் அவர் கேட்குறாரு. ஆமாம் சார், 27 லட்ச ரூபா மொத்த பணத்தையும் அந்த பொண்ணை எடுத்துகிட்டு ஓடிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் கம்ப்ளைண்ட்டாக நான் கொடுக்கவே இல்லை சார், அவனும் கொடுத்தானா என்னென்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி அப்போ இதுக்கு நான் என்ன உதவி பண்ணணும், இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸுன்னு சொல்கிறேன், அப்படி இருக்கப்போ இதை கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலன்னு சொல்லும்போது என்னால் என்னப்பா பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அந்த கம்ப்ளைண்ட் நான் இப்போ கொடுக்கலாமா சார்னு கேட்கும்போது, தாராளமாக கொடுக்கலாம், ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ப்ரூஃப் சார், என்னுடைய கல்யாணம் தான் இதுக்கு ப்ரூஃபே, ஏன்னா அந்த ஓடி போனப்போ இருந்த பொண்ணை தான் இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஒன்று போதுமே, சரிவா நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து கூப்பிட்றாங்க. கரெக்டாக எங்கள் ஸ்டேஷனுக்கு வண்டி போய் நிற்கிது. வண்டி போய் நின்ன உடனே எங்கள் போலீஸ் வந்துட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மேலே கை போட்டு தோல் போட்டுட்டு ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக கூட்டிகிட்டு போக, எல்லாருமே பார்க்குறாங்க முத்துக்கிட்ட இவர் இப்படி பழகிறாரே அப்படின்னு நினச்சி, ஏன்னா முத்து அந்தளவுக்கு அவர்கிட்ட ஜாலியாக அரட்டை அடித்து பேசிட்டு வந்தது அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிட்டு, கொஞ்சம் அவருக்கு அந்த வேலை டென்ஷன்லேருந்து ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு உள்ளே போகிற முத்து இங்கே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்டை படித்து பார்த்துட்டு அவங்களும் அதை வாங்கி வைக்க, சரிப்பா நான் இதை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. முத்துவும் அதுக்கப்புறம் வந்துட்டு காரை எடுத்துகிட்டு இங்கே பண விஷயமாக தேடி அலைஞ்சிட்ருக்காங்க. பணம் எங்கேயும் தேடியுமே கிடைக்கவே இல்லை. ஈவினிங் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே ரோஹிணி மனோஜ் இவங்க வேற ஒரு பாடி கார்டை வேற ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே எப்படியும் தனக்கு யார் மூலையாவது ஆபத்து வந்துருமோ நினச்சி அந்த ஒரு பயத்தில் ஒரு பாடி கார்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பாடி கார்டுக்கு செலவு பண்ணுறதுக்கே தனியாக சம்பாதிக்கணும் போலையே அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ என்ன ரோஹிணி பண்ணுறது, நமக்கு லெட்ரு வரக்கூடாது, லெட்ரு மூலமாக எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இப்போ சாமியார் போய் பார்த்தும் எதுவுமே சரிப்பட்டு வரல, கடைசியில் இது ஒன்றாவது ஜெயிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பேசிட்டு வரேன். இங்கே முத்து வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து, என்ன முத்து கப்பலே கவர்ந்த மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு எங்கள் ரோஹிணி கேட்க, ஆமாம் கப்பல் ஒன்று மூழ்கிக்கிட்டு இருக்கு, மொத்தமாக எப்போ மூழ்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன பேசுகிறான் இவன் எப்பயும் புரியாத மாதிரி தான் பேசுவான், இவங்கிட்ட எதுவும் பேச்சு வச்சுக்க வேண்டாம், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க.
அதுக்கு பிறகு மீனா வராங்க. மீனா வந்து இங்க முத்துட்ட கேட்குறாங்க, "என்னங்க என்னாச்சு? பணம் எங்கேயுமே கிடைக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல மீனா, நானும் தேடி அலையாத இடமே இல்ல. பணமே கிடைக்கல." அப்படின்னு சொல்லும்போது, அங்க வர விஜய், "அது எப்படி கிடைக்கும்? ஏற்கனவே கடன் வாங்கின இடத்துலேருந்தே இன்னும் பணத்த குடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ இந்த வீடு வேற இதுல இருக்கு. அது மட்டுமா இந்த கார் வேற லோன் போட்டு வாங்கியிருக்கீங்க. இதுல உன் ஃப்ரெண்டுக்காக கடன் வேற தேடி அலைஞ்சிட்டு இருக்கியாடா?" அப்படின்னு சொல்லி எங்க விஜயாவும் கேட்க, எங்க அண்ணாமலை சொல்றாங்க, "இதுல நீ ஏன் கவலைப்படுற? ஏன் அவங்களுக்காக நீ பணத்த ரெடி பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுக்கு பணத்தை ரெடி பண்ணணும், எனக்கு அந்த அவசியமே இல்லைமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விஜயா சொன்னேன். அப்புறம் என்ன, உன் வேலை மட்டும் பாரு, அவங்க விஷயத்த அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லும்போது, சரிங்க, நீங்கள் இப்படி கவலையாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியல. பேசாமல் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு கொஞ்சம் பணத்தை வந்து நம்ம கொடுப்போம், ஆனால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது இங்கே வந்து மீனாவை பார்க்குறாங்க. இல்லை மீனா, அதெல்லாம் ஒன்று வேண்டான்னு சொல்லும்போது, ஏங்க நான் முதல்ல வேண்டான்னு சொன்னதுனால என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு எங்கள் மீனா கேட்க, உன் மேலே கோவப்படுறதுக்கு என்ன மீனா இருக்குது, நீ நியாயமாக தானே பேசினேன், நியாயமாக மட்டும்தான் பேசினேன். ஆனால் இந்த வீட்டில் நியாயமே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு முத்து சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. ஆமாம் மீனா, இந்த வீட்டில் நியாயமே இல்லாமல் நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக யாராலுமே தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிறேன்னு அண்ணாமலையும் கேட்க, ஆமாப்பா, இன்னைக்கு நான் ஒரு சவாரியை கொட்டி விட போனேன். அப்போ தானே எனக்கு விஷயமே தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ எங்கள் ரோஹிணியும் மனோஜும் வெளியில் வராங்க. வர ரோஹிணி கிட்ட, எனக்கு 1,00,000 ரூபா பணம் தேவைப்படுது, கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலைகிட்ட சொல்ல, 1,00,000 ரூபாயா? நாங்கள் தான் மாதம் மாதம் 50,000 பணத்தை தரோம்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ திடீர்னு 1,00,000 ரூபா பணத்தை கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே கடையில் இப்போதைக்கு வியாபாரம் வேறு சரியாக போக மாட்டுது. இதில் நாங்கள் எப்படி அந்த பணத்தை இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மீனா, நாங்கள் தான் தரோம்னு சொல்லிட்டோம்ல, திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி எதுக்காக பிரச்சனையை எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நீங்கள் எங்களுக்கு மாதம் மாதம் தர வேண்டிய பணம் 50,000 இருக்குது, ஆனால் நான் அந்த பணத்தை கேட்கல அப்படின்னு சொல்லும்போது, வேறு எந்த பணத்தை கேட்குறீங்க, நீங்கள் எதுவும் எங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு விஜயாவும் சொல்கிறாங்க, ஆமாம், இவன் பெரிய பிஸ்னஸ் மேனு, உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறதுக்கு ஏன் ரோஹிணி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேள்வி கேட்க, எங்கள் மனோஜும் சிரிக்கிறாங்க. இவங்கிட்ட எதுக்கு அவ்வளோ பணமாக இருக்க போகுது நம்மக்கிட்ட கொடுத்து வைக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய நகையை திருடி நீங்கள் தானே எடுத்துகிட்டு போனீங்க, அப்போ அந்த பணத்தை நாங்கள் கேட்குறதுல எந்த தப்புமே இல்லையேன்னு மீனா சொல்லும்போது, அதுக்கு முத்து சொல்கிறாங்க, மீனா மீனா கொஞ்சம் பொறுமையாயிரு, இப்போ நீ எதுக்கு கோவப்படுற, இப்போது கோவப்பட வேண்டியவங்க கோவப்படுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே பார்க்குறாங்க மனோஜை. என்னடா மனோஜ், எடுத்துகிட்டு போன 28 லட்ச ரூபா பணத்துலேருந்து எனக்கு கொடுக்க வேண்டிய 9 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அந்த பணம் நாங்கள் கொடுக்க வேண்டிய நெட்டில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 லட்ச ரூபாயில் மீதி 9 லட்ச ரூபா உனக்குன்னு சொல்லிட்டேன், மீதி 9 லட்ச ரூபா எங்கள் ரவிக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ரவியோட பணமும் என்னோட பணமும் சேர்த்து 18 லட்ச ரூபா பணம், அதை எங்களுக்கு எப்போ திருப்பி கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, உங்களோட பணத்தை நாங்கள் எப்போனாலும் திருப்பி கொடுத்துட்றோம், நாங்கள் ரவிக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துருவோம், அதை ரவி கேட்கட்டும், நீங்கள் எதுக்காக ரவிக்கும் சேர்த்து கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான், சரி நான் ரவியோட பணத்தை கேட்கல, என்னோட பணத்தை கேட்குறேன், அதுக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போகிறோன்னு எங்கள் ரோஹிணியை பார்த்து கேட்க, ரோஹிணி சொல்கிறாங்க, மாதம் மாதம் 50,000 கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல நான் உங்களுக்கு கொடுத்து முடிக்கிறோம், அதுக்கப்புறம் வர பணத்துலேருந்து கொஞ்சமாவது சேவ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து, இது நல்ல காதலை பூ சுத்துற கதையால் இருக்குது, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த பணமும் வந்து சேரல, பணத்துக்கான வட்டி பணமும் வந்து சேர மாட்டுது, அது வந்து சேர்ற மாதிரி எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் இனிமேல் அந்த நம்பிக்கை இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு இப்போ இந்த பணம் கைக்கு உடனே வந்தாகணும்னு சொல்லும்போது, என்னடா முத்து, அந்த பணம் எப்படி நீ கேட்ட உடனே வந்து சேரும், இப்போ எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு அண்ணாமலையும் கேட்க, அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பண விஷயமா பேசுகிறதுக்காக வெளியில் போனல, அப்போ தான்ப்பா ஒரு சவாரியை பார்த்தேன், அந்த சவாரி வேறு யாரும் இல்லை, நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்க தான், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐயை தான் பார்த்தேன், அவர் மூலமாக தானே விஷயமே தெரிஞ்சுது, இப்போ அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்தவர், அதுவும் இல்லாமல் 2 மாதத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்தவர் வேற மாறிட்டார், அதனால தான் 28 லட்ச ரூபா காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இருந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்கல, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சான்னு கேட்டப்போ கொடுக்க சொன்னார், ஆதாரமும் கேட்டார், ஆதாரத்தையும் கொடுத்தேன், இந்த கல்யாணம் நடந்தது எப்படி என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்தேன், சரின்னு அவர் ஏற்றுக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நான் இங்கே பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கப்பே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து திரும்ப எனக்கு ஃபோன் வந்தது, ஃபோன் வந்த கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப போனப்போ தானே விஷயமே தெரிஞ்சது, அந்த கம்ப்ளைண்ட் பாரி ஏற்கனவே வந்துட்டு இங்கே கையெழுத்து போட்டு அந்த பணத்தை இங்கே மனோஜ் ரோஹிணி வாங்கியிருக்காங்க, அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கான ப்ரூஃப் சைன் எல்லாமே இருக்குது, அது மட்டும் இல்லைப்பா, அதுக்கு நான் சாட்சி கையெழுத்து போட்டதே நான் தான்ப்பா, எனக்கே தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிறேன், எதுவுமே எங்களுக்கு புரியலையேன்னு எங்கள் அண்ணாமலை கேட்க, இதோ பாருங்கப்பா நான் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க 2 பேரும் சைன் பண்ணதுக்கான ப்ரூஃப், அவங்க பணத்தை வாங்கினதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அது சரிடா, நீ எப்படி அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டேன்னு எங்கள் வீட்டில் அண்ணாமலை கேட்க, நடந்த
விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கே தெரிய வருது, ஆமாங்க அன்றைக்கி ஸ்கூட்டியை பிடிச்சிட்டாங்கன்னு நம்ம 2 பேரும் போயிருந்தப்போ நீங்கள் சைன் பண்ணீங்களே அது அதுக்காக தானா அப்படின்னு நீங்கள் மீனாவும் கேட்க, ஆமாம் மீனா, நம்ம பணத்தை நம்ம வாங்குறதுக்கு நானே அந்த பொண்ணுக்கு சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்க கூட இல்லை, இப்போ வரைக்கும் என் கண்ணில் சிக்க கூட இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மனோஜ் ரோஹிணி வெளி பிதுங்கி நிற்கிறாங்க. என்னப்பா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? அதுவா ஃபோட்டோவோட வந்திருக்கேனப்பான்னு சொல்லும்போது எங்கள் ஸ்ருதி ரவி 2 பேருமே வராங்க. 2 பேருமே அதை கேட்டுட்டு வரும்பொழுது என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட கேட்க, மனோஜுக்கு எந்த பேசுறது எது பேசுறதுன்னு தெரியல. அப்பாகிட்ட அப்போ மொத்தமாக 30 லட்ச ரூபாயை வாங்கிட்டு அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 30 லட்ச ரூபா வாங்கினது மட்டும் இல்லை, அதில் 15 லட்ச ரூபாய் இவங்க அப்பா போட்டதா வேற பொய் வேற பிஸ்னஸ்க்காக. இவங்க அப்பாவே மலேசியாவில் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். இப்போது மலேசியாவிலேருந்து இருக்கிறத நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே மனோஜோட மண்டையை கழுவி இங்கே 15 லட்ச ரூபா அப்பா போட்டு விட்டாங்க, இன்னும் இது 15 லட்ச ரூபா போட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நம்மளை அந்த பொய் புழுவி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரவிகிட்ட சொல்ல, இங்கே ரவி ரோஹிணியை பார்த்து எல்லாமே முறைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதிக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாமல் அவங்களுமே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயா கேட்குறாங்க, டேய் சொல்லுடா மனோஜ், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே உடனே முத்து சொல்கிறாங்க, நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், அவன் வாயின்ட்டு உண்மையை வரவைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் மனோஜை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆண்டி விடுங்க ஆண்டி விடுங்க ஆண்டின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணி தான் போய் தடுக்கிறாங்க. நீ சொல்லு ரோஹிணி, கண்டிப்பாக இந்த விஷயத்து உனக்கும் தெரிஞ்சிருக்கும், நீயும் தான் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்ததா இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் ரோஹிணி அழுதுகிட்டே நிற்க, அப்போது உங்கள் அப்பா உனக்கு பணம் போட்டு விடலை அப்படித்தானே அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்கள இங்கே அப்பா பணத்திலேயே அந்த அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிப்பானா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யார் பேரை வைக்கிறதுன்ற குழப்பம் வேற, இதில் அவங்க அப்பா பேரை தான் வைக்கணுமாமா, ஏன்னா அவர் தான் பணம் போட்டு விட்டாராமா. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏன் பணத்தில் இங்கே ரவி பணத்துலையும் சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் என்னமோ இவங்க சொந்த அப்பா மலேசியாவிலேருந்து பணம் போட்ட மாதிரி இந்த வீட்டில் எவ்வளோ பேர்கிட்ட இந்த வீட்டில் என்ன பிரச்சனை பண்ணியிருக்க, கடைசியில் நீ மிகப்பெரிய திருடியாக இருந்திருக்க. எங்கள் மனோஜ் மீனோட நகை எடுத்தானா, நீ அப்பாவோட பணத்தை திருடி இருக்க. இங்கேருந்து மனோஜ் ஏமாத்திட்டு போனவளை விட நீ ரொம்ப மோசமான ஒரு திருடியாக தான் இருக்குன்னு சொல்லி பேசும்போது, வார்த்தையை அளந்து பேசுங்க முத்து அப்படின்னு எங்கள் ரோஹிணி ரொம்ப சத்தம் போடுறாங்க. இவ்வளோ நேரம் நான் வார்த்தையால் பேசிக்கிட்டு இருக்கதே பெரிய விஷயம், இந்த வீட்டுக்கு நீ வாழ வந்த பொண்ணுன்றதுனால தான் இவ்வளோ நேரம் நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கேன். இந்நேரம் உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கதே வேற அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மொத்த பேருக்கு அதிர்ச்சி ஆகுது. என்னடி என்ன அப்படின்னு இங்கே பக்கத்தில் வர விஜயா ரோஹிணியை பார்த்து முறைக்க, இப்போது அந்த பணம் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரோட பணத்தில் யார்கிட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்ல, ஆமாம் அந்த பணத்தில் எனக்கு உரிமை இல்லையாமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணம் உங்கள் யாருக்குமே உரிமை இல்லை, மொத்தத்துக்கு அது அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம். உங்களுக்கு கிடைச்ச பணத்தை நீங்கள் மொத்தமாக அப்பா கையில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாலாவது அவராவது உன்னுடைய பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணியிருப்பாரு. இப்படி மொத்த பணத்தையும் நீயே எடுத்துக்கணும்னு நினச்சி இங்கே இவளோட பேச்சை கேட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா மனோஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக சத்தம் போடுறாங்க. நெஞ்சை பிடிச்சிட்டு விழுக, இதை பார்த்த மனோஜ் அவன் சொல்கிற மாதிரி நடக்குதே அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து எங்கள் மீனா கொடுக்க, ஒன்றுன்ற மாதிரி கிளம்பி நின்று திரும்பவும் எங்கள் விஜயா வந்துட்டு மனோஜ்கிட்ட ரொம்ப வேகமாக சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல், இதுக்கெல்லாம் காரணமான ஒன்று சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு எங்கள் ரோஹிணியை பார்த்து திட்டுறாங்க. எங்கள் முத்து சொல்கிற மாதிரி மொத்த பணமே இப்போவே இந்த நிமிஷமே வந்தாகணும்னு சொல்லி எங்கள் விஜயாவும் சத்தம் போட, அண்ணாமலை கேட்குறாங்க, ஏன்னா எப்படிடா என்னை ஏமாத்துறதுக்கு உனக்கு மனசு வந்தது, உன்னை ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டு போனா, ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்த்து மொத்த குடும்பத்தையில் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க, அது இல்லைப்பா பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுலேருந்து வர லாபத்தில் எப்படியாவது அந்த கடன் அடைச்சிடலான்னு தான் நினச்சேன்னு சொல்லும்போது, ஓ அதுக்காக தான் என் பொண்டாட்டி நாங்கள் திருடினியான்னு கேட்க, எங்கள் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பேச்சு மூச்சு எதுவுமே வரல, தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து எங்கள் ஸ்ருதிக்கோ ரவிக்கோ மீனாவுக்கோ முத்துக்கோ பிடிக்கவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு கமுக்கமாக இப்படி நின்று அழுகுறதுனால இவங்க செஞ்சது எதுவுமே சரின்னு ஆகிடாது, அதே போல் இவங்க செஞ்ச தப்பை மறந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துட்டு அவங்களுக்குள்ளே தோணவும் இல்லை. இங்கே ஸ்ருதியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறதுனால ரோஹிணி வந்துட்டு என்ன பேசுறதுன்னு கூட தெரியாமல் தவிச்சு நின்றுட்டுருக்காங்க. பாருப்பா இவ்வளோ பணத்தையும் கையில் வச்சுட்டு இந்த பணமும் பார்த்தாதுன்னு என் பொண்டாட்டி நகையை வேற தனியாக எடுத்து விற்றுட்டு வந்து அந்த பணத்தில் வந்து இவன் ஷோரூமுக்கு பணத்தை கட்டியிருக்கானா, இவனெல்லாம் என்னப்பா சொல்கிறது அப்படின்னு எங்கள் முத்து கேள்வி கேட்க, ஆமாண்டா அந்த பணம் இருக்கா இல்லை மொத்தமாக செலவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் தலை குனிஞ்சு நிற்கிற மனோஜை பார்த்ததும், இவன் நிற்கிறத பார்த்தாலே தெரியலையாப்பா இவங்கிட்ட எந்த பணமும் இல்லை, மொத்தமாக செலவு பண்ணிட்டான்ப்பா, அதுக்கு தான்ப்பா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இந்த வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, இதுக்கு எங்கள் அண்ணாமலையும் வந்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு சங்கடப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த மனோஜால்
இந்த வீட்டில் எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. அப்போ என் மொத்த பணத்துலேயும் தான் நீ இப்போ ஷோரூம் ஆரம்பிச்சிருக்க அப்படித்தானே அண்ணாமலை கேட்டுட்டு இருக்க நேரத்திலேயே எங்கள் முத்து அடிக்கையும் பாஞ்சிடுறாங்க. எங்கள் அடிக்க போகிற முத்துவை வந்துட்டு எங்கள் ரவி, மீனா, ஸ்ருதின்னு எல்லாருமே தடுத்து நிறுத்தி எங்கள் ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க முத்துவை. அதே நேரத்தில் எங்கள் விஜயாவுக்கும் பயங்கரமான ஒரு கோவம் மனோஜ் மேலே, ரோஹிணி மேலே இருந்துகிட்டே இருக்கு. இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கதை பார்த்து அண்ணாமலை உடனே எல்லாரையும் நிறுத்துங்க, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசவே வேணாம், இந்த விஷயத்துக்கெல்லாம் உடனே முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உடனடியாக அதுக்கான முடிவையும் எடுத்து தானே ஆகணும். இப்போ உன் கையில் எவ்வளோடா பணம் இருக்குன்னு சொல்லி கேட்க 9 லட்ச ரூபாய் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மொத்த பணத்தையும் இப்போ முத்து கைக்கு கொடு அப்படின்னு சொல்ல முத்துவுக்கு நான் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இருக்கிற பணம் முழுக்க இப்போ முத்துவோட பங்கை முத்துக்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். அவனுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. அவன் மேலே மாடியில் ரூம் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சும் மொத்த பணத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக சுதந்திரமாக சுற்றிட்டு வந்தவனை நினைக்கும் போது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. அவனுக்கு துணையாக இருந்திய ரோஹிணி உன்னை நினைக்கும் போது எனக்கு இன்னும் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ரோஹிணியை பார்த்து இன்னும் மோசமாகவே அண்ணாமலை கேள்வி கேட்குறாங்க. எப்படி வாய் கூசாமல் எங்கள் அப்பா அனுப்புனாங்கன்னு உன்னால் பொய் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு எங்கள் அண்ணாமலை கேள்வி கேட்க எங்கள் தயங்கி ரொம்ப ஃபீல் பண்ணியபடி நிற்க இங்கே வந்துட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க முத்து அக்கௌண்ட்டுக்கு. முத்து அக்கௌண்ட்டுக்கு இப்போ பணம் போய் சேர்ந்துருது. மீதி 9 லட்ச ரூபா பணம் எங்கள் ரவிக்கும் நீ ஸ்ருதிக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பணத்தை எப்போ கொடுக்க போகிறேன்? மாதம் நீ 50,000 கொடுக்கணும்னு சொன்ன பணத்தை எப்போ கொடுக்க போகிறேன்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்க நான் எப்படியும் கொடுத்துருவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. எப்படிடா கொடுப்பேன் அப்படின்னு முத்து கேட்க உனக்கு வர வேண்டிய பணம் தான் இப்போ வந்துடுச்சுல, பின்ன எதுக்காக நீ என்கிட்ட கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது அது எப்படி என்னால் கேட்காம இருக்க முடியும்? இத்தனை நாள் எல்லாரும் ஏமாற்றிட்டு இதே வீட்டில் இருந்திருக்கேன், என் பொண்டாட்டியோடைய நகையில் கையை வச்சிருக்கேன், அப்படி இருக்கப்போ கேட்காம இருந்துருவேனா? கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு எங்கள் முத்து கேட்க பார்லரம்மா நீ இவனை விட கேடியா இருக்க. அவன் 4 லட்ச ரூபா தான் திருடனான், ஆனால் நீ மொத்தமாக எங்கள் அப்பாவோட பணத்தை 28 லட்ச ரூபாயில் திருடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது முத்து அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன என்ன கோவப்படுறதுனால உன் மேலே தப்பு இல்லைன்ற ஆயிடுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன ரோகிணி தவறு எல்லாத்தையும் உன் மேலே வச்சுக்கிட்டு இப்போ அவங்ககிட்ட நீ உன் கோவத்தை காட்டுறேன்னு எங்கள் விஜயாவே வந்துட்டு பேசுகிறாங்க. அம்மா பேசுகிறத பார்க்கும்போது இதுக்கும் அம்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரியில் தெரியுதுன்னு எங்கள் முத்து சொல்ல ஆமாண்டா நிஜமாவே எனக்கு தெரியாதுடான்னு எங்கள் விஜயாவும் சொல்கிறாங்க. எங்கள் அண்ணாமலைட்டையும் சொல்கிறாங்க சத்தியமாக இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, எல்லா விஷயத்துலையும் என் மேலே சந்தேகப்படுவீங்க, அதே போல் இந்த விஷயத்துலையும் என் மேலே சந்தேகப்படுறாதீங்க, சத்தியமாக இந்த விஷயத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட தொடர்பே இல்லை அப்படின்னு எங்கள் விஜயா அழுகாத குறையாக பேச இங்கே அண்ணாமலை எதுவுமே பேசலை. முதல்ல இங்கே நீ ரவிக்கு கொடுக்க வேண்டிய மீதி 9 லட்ச ரூபாய் பணத்தை இங்கே சொன்ன தேதிக்குள்ளே எப்படியாவது திருப்பி கொடுக்கறதுக்கான வழியை பார், இல்லைனா ஷோரூம் அவனுடைய பேருக்கும் போகும் அப்படின்னு சொல்லி இங்கே மிரட்டிடுறாங்க. இதனால் எங்கள் ரோஹிணி, மனோஜ் அதிர்ந்து போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை, விஜயா, முத்து, ஸ்ருதி, ரவி, மீனானு எல்லாம் முன்னாடி எல்லாரும் கேள்வி கேட்க இங்கே அசிங்கப்பட்டு நிற்கிறது எங்கள் மனோஜ், ரோஹிணி மட்டும்தான். இந்த அசிங்கம்லாம் இவங்களுக்கு வந்தது போனது மட்டும் இல்லாமல் ஷோரூமே இப்போ வந்துட்டு ரவிக்கு போயிடும். ஏன்னா ரவிக்கும் இதில் பங்கு இருக்குது. முத்துவோட பணத்தை கொடுத்ததுனால உன்னை விட்டுற மாட்டோம், மீதி பணம் நீ சொன்ன தேதிக்குள்ளே அவனுக்கு வரலனா அப்புறம் இந்த ஷோரூமை மொத்தமாக அவனுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டியது வரும்னு எங்கள் அப்பா மிரட்டிட்டு போனதை நினச்சி மனோஜ் கவலையில் இருக்க எங்கள் முத்துவும் மீனாவும் 2 பேரும் பயங்கரமாக திட்டிட்டு முறைச்சி பார்த்துட்டு போக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோஹிணிக்கு ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்குது.